நாளை கர்நாடகாவில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை சிமோகாவில் இருக்கும் நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், தற்போது அங்கிருக்கக்கூடிய களச்சூழல் என்னவாக இருக்கிறது? மோனிஷா, குறிப்பாக கர்நாடகாவில் ஏற்கனவே முதற்கட்ட தேர்தல் என்பது வெற்றிகரமாக நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இரண்டாம் கட்ட தேர்தல் நாளை காலை தொடங்கப்படும் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பா நாம இருக்கக்கூடிய இந்த தொகுதி ஷிமோகா தொகுதியில தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட மிக முக்கியமான இங்க கேண்டிடேட்ஸ் போட்டியிடுறாங்க. அந்த வகையில தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூத்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு இயந்திரங்களும் கொண்டு செல்லப்பட்டு இந்த இவிஎம் மிஷின் கொண்டு செல்லப்படக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தேர்தல் வாக்கு பெட்டிகள் பத்திரமாக காவல்துறையினுடைய பாதுகாப்புடன் தற்போது கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்திருக்கிறது. குறிப்பா இந்த சிமோகா தொகுதியில தான் முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா வாக்கு செலுத்த இருக்கிறார். அதே போல இந்த இடத்துல எடியூரப்பா அவர்களுடைய மகன் ராகவேந்திரா போட்டியிடுகிறார். இது போன்ற தொடர்ச்சியா மிக முக்கியமான ஒரு தொகுதியாக குறிப்பாக சிவராஜ்குமார், எங்க கர்நாடகாவுடைய மிக முக்கியமான நடிகர் சிவராஜ்குமார் அவங்களுடைய மனைவி கீதா சிவராஜ்குமார் போட்டியிடுறாங்க. இது போன்ற ஒரு முக்கியமான ஒரு பிரதான ஒரு தொகுதியா ஷிமோகா தொகுதி இருக்கு. இது இல்லாம 14 தொகுதியிலும் தீவிரமாக தற்போது இந்த தேர்தல் பணிகள் அப்படிங்கிறது நடைபெற்று வருது. இந்த நேஷனல் காலேஜ்ல ஷிமோகால இருக்கக்கூடிய நேஷனல் காலேஜ்ல தேர்தல் பெட்டிகள் ஏற்கனவே அந்த ஸ்ட்ராங் ரூம்ல பத்திரமா வைக்கப்பட்டு இன்று காலை தான் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு பூத்துக்கா போறதுக்கான அந்த நம்பரோட இங்க சீரியல் நம்பரோட கொடுக்கப்பட்டிருக்கு. 184ல அந்த பாக்ஸ் பத்திரமா வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த இவிஎம் மிஷின். சோ இந்த மிஷின்ல நம்ம வழக்கமா பத்திரமா அதை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது போயிட்டு அங்க நேரடியா வாக்கு மையத்தில் வைக்கப்பட்டு அதற்கு பிறகு தேர்தலுக்கான அந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறது நாளை காலை 6 மணிக்கே தொடங்கும். ஏன்னா முகவர்கள் ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த பாக்ஸஸ் செக் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு 7 மணிக்கு வாக்குப்பதிவு நடைபெறும் சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 2,88,00,000 வாக்காளர்கள் இந்த 14 தொகுதிகளில் வாக்கு செலுத்த இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தருணமாக நாளை தினம் தேர்தல் வாக்குப்பதிவு கர்நாடகாவுடைய செகண்ட் ஸ்பேஸ் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.